ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ரூத் முதலாவது அதிகாரம் விப்பி. ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வர்க்கிங். மூன்றாவது அதிகாரம் வெயிட்டிங். நான்காவது அதிகாரம் வெட்டிங். ரூத்தின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது அழுகை, முடிக்கும் பொழுது மனமகிழ்ச்சி. ராக்ஸ் டு ரிச்சஸ், அழுகையிலிருந்து மனமகிழ்ச்சி. கந்தை துணியில் கிடந்தவள் ஓவாசினுடைய மொத்த உடைமைக்கும் சொந்தக்காரியான கதை. தேவ பிள்ளைகளே, ரூத்தின் புஸ்தகத்திலே 4 அதிகாரங்கள் இருக்கிறது, 85 வசனங்கள் இருக்கிறது. 20 நிமிடத்திற்குள்ளாக மொத்த புஸ்தகத்தையும் வாசித்து விடலாம். ரூத் முதலாவது அதிகாரம் விப்பி. ரூத் ஒரு மோவாபிய பெண் மாத்திரமல்ல, ஒரு சபிக்கப்பட்ட பெண், கணவனை இழந்த பெண். அதனால் அவள் அழுது கொண்டே இருக்கிறதை குறித்து முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வர்க்கிங். ரூத் ஓவாசினுடைய வயலிலே கதிர் பொறுக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் வெயிட்டிங். ரூத் ஓவாசுக்காகவே காத்திருக்கிறாள். மணவாட்டி மணவாளனுக்கு காத்திருப்பது போல அந்த காலகட்டத்திலே இருண்ட காலத்திலும் தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டவள் தான் ரூத். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வெட்டிங். ரூத் போவாசை மணமுடிக்கிறாள். போவாசினுடைய மொத்த ஆஸ்தி உடைமைகளுக்கும் சொந்தக்காரியாய் மாறி போகிறாள். ராக்ஸ் டு ரிச்சஸ். கந்தை துணியில் கிடந்தவள், மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்தவள், அழுது கொண்டிருந்தவள் ஒரு மனமகிழ்ச்சிக்கு நேராய் கடந்து செல்லுகிறதை குறித்து வாசிக்க முடிகிறது. ரூத்தின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது அழுகை, முடிக்கும் பொழுது மனமகிழ்ச்சி. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அநேக காரியங்கள் எனக்கு இதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.